வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். வெல்கம் பேட் ಹಾಕೊಂಡ್ರೋ ಎಲ್ಲ ಸುಟ್ಟೋಯ್ತೀರ ಹಾಕೊಂಡ್ರೋ ಏ ನಮ್ಗೆ ಆತಾರ அவர் சாதாரணமா நகத்தை கடிச்சு துப்புனாலே அருவாளா மாறிடும். என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன். நானும் இது ஒரு ஃபேண்டசி மூவி போல அதுலதான் இப்படிதான் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு நார்மலான படம் தான். அதுலயே இப்படி பண்றாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுதுடா எனக்கு. அதான் இவரை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. இவர் என்ன நார்மல் பீப்புள் அவரு? गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இப்ப ஹீரோயின் வந்துட்டு புல்லட் ஓட்டிட்டு வராங்க. வழக்கம் போலதான் அவங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. வந்துட்டாரா ஹீரோ. என்னடா இவனுக்கு இப்படி பண்றானுங்க? சை, எனக்கு இதான்டா இவனோட பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். போஜ்புரியை பொறுத்த வரைக்கும் அந்த காத்தாடியில அந்த புல்லட் பறக்குதுன்னு வச்சா கூட நம்புற மாதிரி இருக்கும். அவங்க அந்த காத்தாடி வச்சுக்கிட்டே புல்லட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காத்தாடி வேகமா சுத்தி புல்லட் பறக்குதுன்னு வச்சிருந்தா கூட ஓகேடா, இது போஜ்புரி சினிமான்னு நம்ம ஒத்துக்கலாம். என்ன போ இது மாதிரி என்ன பண்றானுங்க? முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. வந்ததுக்கு ஒரு ரோலிங்க போட்டான்டா. சூப்பர். இவரு எம்பி பாஞ்சு அந்த ஹீரோயினை பிடிச்சி கீழே கொண்டு வர வரைக்கும் அந்த புல்லட் அப்படியே அந்தரத்திலேயே நிக்குது அதே இடத்துல. இவங்க எப்போதுமே இப்படிதானப்பா, காலங்காலமா இப்படிதான் இருக்குது. நானும் நிறைய டைம் இவரை பார்த்துட்டேன். இவரு ஹீரோயினை பறந்து பறந்தா போய் காப்பாத்துறாரு. இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. உண்மையில இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. இவர்கிட்ட இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனா தோத்துருவாங்க. ஏன்னா அவங்கள விட இவரு தான் அதிகமா பறந்து பறந்து போய் காப்பாத்திருக்காரு எல்லாரையும். பேட்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இப்போ சூப்பர் ஹீரோ. அடுத்து இந்த நோலாஜிக் சீன்ஸ் தேடிட்டு இருக்கும் போது ஒரு படம் ஒண்ணு சிக்கினுச்சு. அந்த படத்தை பார்க்க தான் தெரிஞ்சது. அது என்கிட்ட சிக்கல, நான் தான் அந்த படத்துக்கிட்ட சிக்கிட்டேன். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அது ஒரு போஜ்புரி படம் தான். First scene. Give a beautiful kiss to your great king, baby. Come. இப்போ இவங்க தான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வந்து அந்த ஹீரோயினை ராகிங் பண்றாங்க. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பான்டா. எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. வழக்கம் போல ஹீரோ என்ட்ரி. ஹீரோ பேர் வந்து விஷாலா. விஷால் யாருங்க இவரு? பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டைலுங்க. இவர் பைக்ல பறந்து வந்தது கூட காமெடி கிடையாது. ஒரு எஃபெக்ட் ஒன்னு போட்டாங்க பாருங்க. எல்லாம் கேட்டே தாண்டி போயிட்டாரு. பரவாயில்லைங்க, அவன் ட்ரை பண்ணட்டுமே. 24 லைக்ஸ் per second தான் சினிமா, மேஜிக் கார்பெட் தான் சினிமா,
பண்ணட்டுமே. அதையே லாஜிக் பார்க்குறீங்க? உங்களுக்கு பாவமா இல்லையா? அவன் அந்த குழந்தைய காப்பாற்றணும், அந்த காதலியை காப்பாற்றணுன்ற எண்ணம் தப்பா? அதனால ஓட்டிட்டு போகிறானே. ஒரு ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்து கூட போயிட்டு போகிறானே. ஏன் நம்புங்களேன், ஏன் நம்பக்கூடாது? $1 மில்லியன் எஃபெக்ட். அது நீங்கள் என்ன கருமை வேணா பண்ணுங்கடா, ஆனால் இந்த எஃபெக்ட் மட்டும் போடாதீங்கடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. இப்போ எப்படி ஹீரோயினை வந்து ஹீரோ காப்பாத்திட்டாரு, என்ன நடக்கும்? சாங்கு. அதானே உலக வழக்கம். இப்போ ஒன்றும் நடக்கல. ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டாரு, பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத காமிக்க மாட்டாங்க, 2 பேரும் அந்த ரொமான்டிக் அந்த ரியாக்ஷன் காமிக்க மாட்டாங்க, எதுவுமே காமிக்க மாட்டாங்க. கட் பண்ணா சாங்கு. நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு இடமும் இருக்காது, சம்பந்தம் ஒண்ணுமே இருக்காது. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனத்தின் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாங்குன்னு சொன்னப்போ தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு படத்துல எத்தனை சாங் இருக்கலாம்? ஒரு 3, 4, ஒரு 5, ஏன் ஒரு 7, ஒரு 8, 10, 12 சாங்கு. சரி, 12 சாங் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்காக வருது, என்ன ரீசனே தெரியாது, ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு சாங் வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் சொன்னாங்களே. ஓ, ஐட்டம் சாங்கான டைம் வந்துச்சுல, யூ கேரி ஆன். இந்த சாங் எதுக்காக வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மா பையன் சென்டிமெண்ட் சாங், அடுத்து அப்பா பையன் சென்டிமெண்ட் சாங், அடுத்து இப்ப பார்த்த சாங் தான் ஹீரோ ஹீரோயின் சாங், அடுத்து நாய்க்கும் ஹீரோக்கும் ஒரு சாங், அடுத்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு சாங். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல ரொமான்டிக் சாங். அடுத்தது ஹீரோயின் கூட இன்னொரு சாங். இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காரா. அடுத்து ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோயினுக்கு சாங். போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. முள்ளு சீரிஸோட பேசிக்கே இங்கதான் இருக்கு. ஒரு நிமிஷம். குனிந்த தலையும் கூறான பாரியும் ஒரே ஏதோ பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. அடுத்தது என்னன்னா 2 ஹீரோயினும் ஹீரோவை வந்து மிஸ் பண்ற ஒரு சாங் வரும். தலைவலி தான்டா. அடுத்து நாயை வச்சு ஒரு சாங் வரும், அது வந்து ட்விஸ்ட். அது ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். கடைசியா சொல்றேன். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. அடுத்து வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங். ஐயோ. கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு தேசப்பற்று சாங். மொத்தம் 12 சாங். இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் வச்சுக்கீங்க, 1 hour சாங் மட்டுமே ஓடுது. இந்த படத்துல இருந்து சாங்ஸ கேச்சிட்டா வெறும் கொட்டதான் மிஞ்சம். உன் படமும் வேணாம், ஒண்ணும் வேணாம்டா. இதோட சாங் போதும். அடுத்து ஒரு சில காமெடியான சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னா ஹீரோயினுக்கே தெரியாம உள்ள படுத்திருக்காரு. சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. அவங்களுக்கே தெரியாம எப்படி இவன் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சரி விடுங்க, அதுக்குள்ள நம்ம போவேனா. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. இந்த கருமங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்காக பாகிஸ்தான் வரைக்கும் ஹீரோ போறாரு. பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் கிடையாது, அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. இதுக்கப்புறம் படம் முழுக்க கிரீன் ஸ்கிரீன் தான். जी
இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. अब तक 3 मुल्क सेमीफाइनल में पहुंच चुके हैं। ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவர் ஜெயிச்சிராரு. ஹீரோ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கனால பாகிஸ்தானுக்கு ஃபைனல்ஸ்ல டஃப் ஆயிடும், பாகிஸ்தான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பாகிஸ்தான் வில்லன் ஒருத்தன் வரான். இன்டர்மிஷனே இதுதான். அங்க விட்டாயா இன்டர்வல் பிரேக். இப்படி ஒரு பெப்பான இன்டர்வல் இதுவரைக்கும் எந்த படத்துல நான் பார்க்கல தம்பி. அப்படியே இப்ப ஹீரோவை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஹீரோ ஹீரோயின் ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. भोजपुरिया पावर இப்ப இந்த சீன் பார்த்திருப்பீங்க. அவன் மறைஞ்சு இருந்து சுடுறான். இவனுக்கு வந்து அது தெரிஞ்சு ஜம்ப் பண்றானால தெரியாம பண்றானா என்னன்னே தெரியாது. சாரிடா தெரியாம பண்ணிட்டேன். ஆனா தப்பிச்சிட்டான். சரி தப்பிச்சோன்னா எவனா எவன்டா ஷூட் பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம்ல, பார்க்கவே மாட்டான், அவன் அப்படியே பேசிட்டு இருப்பான். என்னடா சீன் இது? அவன் ஷூட் பண்றான், என்னத்துக்கு பாயிறான். எப்படிங்க படத்துல வாய்ப்பு தராங்க? என் மனசு பத்திக்கிட்டு எரியுது, சத்தியமா சொல்றேன். பத்திக்கிட்டு எரியுது. ஹீரோயினும் கண்டுக்கல, அவனும் கண்டுக்கல. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட். இவனை கொல்றதுக்கு ஒரு ஆளா அனுப்புறாங்கன்னா இவன் கண்டுக்க மாட்டான். நீங்க 10 பேரா போய் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு வில்ல அனுப்புறான். இவன் தனியா பாயறான், பைக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சார் எப்படி டேய் எவ்வளவு பெரிய முட்டாள் தண்டை பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்துட்டு ஆங் பேக் படத்தோட சேசிங் சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா காட்டுறேன் பாருங்க. அடுத்து ஒரு ஜிம் சீன் வரும். माशाल्लाह, आज हम आपको बताएंगे कि मैच कैसे जीता जाता है. मतलब இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதை விட பரிதாபம் கூட எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும்டா. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ படம் எடுக்கனானா பரிதாபங்கள் மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க. அது கூட நல்லா இருக்கும்டா. நான் இவங்களோட நல்லா அப்படியானே? இதுல வேற ஒரு ரொமான்டிக் சீன் வேற. எனக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான், செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா இந்த ஹீரோயின் கூட இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்னதான்டா உங்க லாஜிக்கு? சரி விடுங்க, லாஜிக் பத்தி நம்ம இவனோட கேட்க கூடாது. அதை நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி டிஸ்டர்ப் பண்றீங்க. அது ஐயா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம், நீங்க விட்டுடுங்க. நீங்க இப்ப பாகிஸ்தான்ல ஹீரோ ஸ்டே பண்றதுக்காக ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் இவனுக்கு வீடு கொடுத்து சோறு கொடுத்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. वाह सबाना आंटी, तुम्हारे हाथ का पाकिस्तानी सेवई खाने में मजा आया. இப்ப வில்லன் என்ன பண்ணுவான், அந்த அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு நீ மேட்சுக்கு போக கூடாது, இவங்களை கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டுறான். सोच ले. ஒரு பக்கம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னொரு பக்கம் அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க. काउंटिंग खत्म होने से पहले 1 இங்க 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வரணும், அங்க அம்மாவை காப்பாத்தணும். டேய் இப்போ நீ சப்பே ஆயிட்டடா அப்படின்னு நினைச்சா அவனுக்கு எடுத்துருக்கானுங்க. நமக்கு எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. 2 3 இங்க 1 2 3 4 5 10 10 என்றதுக்குள்ள இவர் வந்துட்டு அந்த அம்மாவையும் காப்பாத்திட்டு ரிங்குக்குள்ளே வந்துருவாரு. கம் ஆன் கிவ் மீ. எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி புரியல சார். அந்த அம்மாவை மேட்ச் நடக்கிற இடத்துலயே கடத்தி வச்சிருந்தா கூட 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வர முடியாது. ஆனா எங்கேயோ இடத்துல போயிட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு சேஃபா அனுப்பிட்டு ரிங்குக்குள்ள வந்துருவாரு. போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஜிப்ப திறந்து ஏண்டா உனக்கு சோறு கொடுத்து வீடு கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணா என்ன செங்கலை வச்சு அடி வாங்க வைக்கிற? பாவண்டா அந்த அம்மா. அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு அடியை நீ வாங்கினாதான் என்ன?
நவுந்துடுறேன். வில்லன் கூட அந்த அம்மாவை கடத்தி தாண்டா வச்சான், அவங்க மேல ஒரு கீரல் கூட போடல. இவன் காப்பாத்துறங்கிற பேர்ல வந்து செங்கல் வச்சு அடி வாங்க வைக்கிறான். நீ அம்மாவை காப்பாத்த வேணாடா, நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்திட்டாரு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டான். அங்க வர எண்ணிட்டு இருக்காங்க, டைம் வர முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போவாங்களே, அது கூட பண்ண மாட்டாரு. அப்படியே ஸ்லோவா பொறுமையா நடந்து போவாரு. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல. நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சு இருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபைனல்ஸ்ல வந்து ஹீரோ ஜெயிச்சிடுவாரு, வின் பண்ணிடுவாரு. அந்த மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதை வந்து ஆசாசியா அந்த அம்மா கிட்ட போய் காட்டலான்னு சொல்லிட்டு போறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டி. ये देखो आंटी आंटी आंटी. கத்தியால வில்ல வந்து அந்த அம்மாவை குத்தி கொன்னுட்டான். அந்த கத்தியை வந்து இவர் கையால எடுக்கிறாரு. கத்தியை காணும். அந்த கத்தியை எடுத்த உடனே இவன் தான் கொலைகாரன் சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவனை. பழைய டெக்னிக். கத்திடா. ஆமாண்டா. இப்ப ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயில போட்டுட்டாங்க. மறந்துடாதீங்க, பாகிஸ்தான் ஜெயில. कि हिंदुस्तानी किक बॉक्सिंग चैंपियन विशाल सिंह को शबाना गिलानी की हत्या के जुर्म में இப்பதாங்க இந்த படம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். என்ன மாதிரி? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, புரியுற மாதிரி. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா வந்து காணா போயிடுவாரு. அந்த அப்பா வந்துட்டு அதே பாகிஸ்தான் சிறையில இவ்வளவு வருஷமா இருந்திருப்பாரு. அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டா. எப்படி ஒரு ட்விஸ்ட்! எப்பா எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்களா. புதுசா இருக்கு சார், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதான் சொன்னேயா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் வந்தது இல்லன்னு. नमस्कार, सबसे तेज ब्रेकिंग न्यूज में एक बार फिर से आपका स्वागत है। अभी अभी हमारे सूत्रों से ये पता चला है, हिंदुस्तान की तरफ से शार्क किक बॉक्सिंग में जाने वाले विशाल सिंह फाइनल। இப்ப ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் சிறையில இருக்காரு. நியூஸ்ல வந்துட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இந்தியாவுல இருக்கிற ஹீரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. अरे बावला, ते जैबे विशाल के बचावे कौन कहेला? எப்படியாவது என் பையனை பாகிஸ்தான் ஜெயில இருந்து அழைச்சிட்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்புறாங்க. அந்த ஆள் யாருன்னா ஒரு நாய். பயப்படாத பயப்படாத, பயந்து சாகாத. कि जानवर इंसान से प्यार ना करेला। அவங்க வளர்த்தாங்களே ஒரு நாய், அந்த நாய் தான் காப்பாத்த போகுது. அமைதியாரா, எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒரு நாய் வந்துட்டு பாகிஸ்தான் போகணும்னா எப்படி போகும்? ஒரு நாய்னா மோப்பம் முடிச்சு தானே ஒரு இடத்துக்கு போகும். அப்படித்தானே நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். இந்த நாய் என்ன பண்ணுது? கூகுள் மேப் போட்டு போகுது பாகிஸ்தான் வரைக்கும். சத்தியமா சொல்றேன்டா, ஏவி நெய்யப்ப சட்டேற ஆவி கூட உங்களை மன்னிக்காதடா. அதுவும் இந்தியா டு பாகிஸ்தான். நம்ம ஊர்ல இருக்க தமிழ் ட்ரக்கரோ டிடிஎஃப் வாசனோ இல்ல செரி விளாக்ஸோ இவங்களால கூட போக முடியாது. ஆனா அந்த நாய் போகுது. எப்ப கூகுள் மேப் பாக்குதா? அந்த மொபைல போடுங்க, கூகுள் மேப் பார்த்து போகுது. எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல தாங்க நான் செத்துட்டேன் உண்மையாவே. அடுத்து எப்படியோ அந்த நாய் வந்து பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள வந்துடும். அந்த நாய் ஜெயிலுக்குள்ள வந்ததும் ஹீரோ வந்துட்டு விசில் அடிச்சு அந்த நாயை கூப்பிடுவாரு. உடனே ஹீரோட அப்பா வந்துட்டு, இந்த விசில் எப்படி உனக்கு தெரியும்? இது எங்களோட ஃபேமிலி விசில் ஆச்சே. அன்பு மலர்களே அன்பு மலர்களே. இந்த விசில வச்சு இவன் தான் என் அப்பா, இவன் தான் என் பையன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அன்பு மலர்களே.
இந்த படம் வந்து 2016 ரிலீஸ் ஆன படம். இப்பதான் இவனுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலே இருக்கானுங்க. ஏக்கா இவனுங்க இன்னும் 80s தாண்டலையாக்கா ஓலி பாய்ஸுங்க. கடைசியா அப்பனும் பையனும் அந்த பொண்ணையும் நாயை ஆச்சுக்கிட்டு வில்லனை பைக்லயே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கிரீன் மேட்ல தான் எடுத்து வச்சிருக்காருங்க. இந்த படத்துல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு கிரீன் மேட் இருந்தாலே போதும் நம்மளால ஒரு படத்தையே எடுக்க முடியும்டா. பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல வில்லனை கொண்டுட்டாங்க. சும்மா நம்புற மாதிரி சொல்லுங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்ப முடியாததை நம்ப வைக்கிறவன் தான் பெரிய டைரக்டர். கடைசியா குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ரெண்டு பேரும் முடிச்சாங்க. அவளு வேணும் இவன். ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட தான். ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி ரெண்டு பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. அதோட இந்த கன்றாவியான படம் முடியுது. இதை விட கூட்டினா. ஆனா இப்படி ஒரு படத்தை வந்துட்டு காரி துப்புவானுங்க, கமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்துவானுங்க நினைச்சா எல்லாம் நைஸ் மூவிங்கிறானுங்க, பயங்கரமா இருக்குங்கிறானுங்க, எல்லாம் வந்து ஹார்ட்டா போட்டு விடுறானுங்க. அவ்வளோ பாராட்டு மழைகள் வந்து பொழிகிறானுங்க. அப்படி செலிப்ரேட் பண்றானுங்க இந்த படத்தை. இன்னும் இந்த படத்துல நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு காமிக்கல. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை ஒன் டைம் பாருங்க. 24 hours சும்மா வரும், ஒரு 3 hour வேஸ்ட் பண்ணலாம்ல, ஜாலியா அந்த மாதிரி நினைச்சுக்கலாம்.